அதாவது ஜிஎஸ்டி சட்டம் என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் அந்த சட்டத்தை மிகவும் வலிமைப்படுத்தி எந்தெந்த பொருட்கள், அதாவது காஸ்மெட்டிக்ஸு, பெரிய அளவில் விமான பயணங்கள், அது போன்ற ரொம்ப காஸ்ட்லி லக்ஸுரி ஹோட்டல்ஸில் உள்ள உணவுகளும், அந்த ரூம்ஸு ரெண்ட்டு, இது மாதிரி அதை மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக டைமண்ட், பிளாட்டினம், இது மாதிரி பொருட்களில் மிக அதிகமான வரி விகிதங்கள் விதிக்கப்பட்டது. அதே மாதிரி மதுபானங்கள், அதுக்கும் அதிகமான வரிகள் விதிக்கப்பட்டது. காரணம் எல்லாமே அது வந்து ஒரு ஹை கிளாஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு. ஆகையால் அதில் வரிகள் அதிகமாக தான் இருந்தது, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரம் நடுத்தர மக்களும் சாமானிய மக்களும் ஏழைகளும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு கிட்டத்தட்ட 0 வரியாக இன்றைக்கி பாரதிய ஜனதா ஆட்சி, பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி, திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிப்பு என்பது 0 உணவுப் பொருட்களுக்கு 0 இன்றைக்கி இருக்குது. அதாவது பழங்களாக இருக்கட்டும், மக்கள் பயன்படுத்துகிற மருந்து பொருட்கள், குறிப்பாக கேன்சருக்கு உண்டான மருந்து பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி 12லேருந்து 5% 2 வரியான வரிகள் அதில் இருந்தது. இப்போ அது 0 வரியாக மாறியிருக்கு. இதனால் கேன்சருக்கு உண்டான மருந்துகள் மிக விலை குறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மக்கள் மருந்தகம், மத்திய அரசுடைய மிக சிறந்த திட்டமாகிய மக்கள் மருந்தகத்தில் கேன்சருக்கு உண்டான இந்த மருந்துகள் இன்னும் 50% விலையிலையும் 25% விலையிலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆகையால் வரி குறைப்பு மட்டும் இல்லை, விலையும் ரொம்ப குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆகையால் இப்போ ஆங்கில மருந்துகள் மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் இது எல்லாமே 12%-18%, 5% குறைந்திருக்கிறது.